ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாப்ரதி கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆரி ஒர்க் அட்வான்ஸ் லெவல் ஆல்பம் எப்படி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஃபஸ்ட்டு 16 ஸ்டிச்சஸ்ஸு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் இப்போ நம்ம டிசைன் போட்டிருக்கோம்ல, அதை வந்து எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்லேயே நம்ம கட் பண்ணி வைக்கணும். இது வந்து எல்லாமே வந்து அட்வான்ஸ் லெவல் தான். இதுவும் வந்து அட்வான்ஸ் லெவல். இப்போ நம்ம வந்து இது வந்து சர்தோசி வித் அந்த கட் பீட் ஒர்க்கு, சுகர் பீட் ஒர்க்கெல்லாம் இது வந்து இப்போ தான் வந்து சர்தோசி வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதே மாதிரி இப்போ அதில் இருக்கிற ஷேப்பில் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அழகாக இருக்கும். பாருங்கள், இது வந்து ஸ்டோன் ஒர்க்கு. இதில் வந்து ஷேப்பும் இருக்குது, டிசைனும் இருக்கும். இது வந்து 3D ரோஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு, மிரர் ஒர்க். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. உங்களுக்கு வேணும்னா ஃப்ரேம் கூட பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இதுவும் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு, அந்த எல்லா சர்தோசி வச்சு நம்ம பண்ணுறது. இப்போ இது வந்து காயின் ஒர்க். இது வந்து கட் ஒர்க்கு டைப் 1, இது வந்து டைப் 2. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து அந்த ஆரி ஒர்க் அட்வான்ஸ் லெவல் ஆல்பம் வந்து தேவைப்படுறது என்னன்னா, சார்ட் வந்து ஒரு 6 or 7 அது வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ அதுக்கப்புறம் வந்து அது வந்து கலர் கூட இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆல்பம் வந்து என்ன மாதிரினா, நம்ம வந்து இது வந்து 60 பாக்கெட்ஸுக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. பாருங்கள், ரேட் பாருங்கள், 319க்கு தான் நாங்கள் இந்த ஆல்பம் வாங்கியிருக்கோம் சரவணா ஸ்டோர்ஸில். இப்போ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பாக்கெட்ஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ பாக்கெட்ஸ் நீங்கள் அந்த இதுக்கு நம்மளுக்கு இது கிடைக்கும். பாருங்கள், நாங்கள் வந்து 60 பாக்கெட்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு அவ்வளோவா தேவைப்படாது கொஞ்சம் இதெல்லாம், அதனால நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதுக்கு வந்து செலோ டேப் வேணும். நாங்கள் வந்து 3 கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம். பிங்க்கு, எல்லோ, ப்ளூ வந்து எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து ஸ்கெட்சு, ஸ்கேலு, அதுக்கப்புறம் வந்து அந்த பார்டர் நம்ம லைன் போடுறதுக்கு எழுதுறதுக்கு அந்த மாதிரி ஒரு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் நைஃப், அதுக்கப்புறம் கிளிட்டர் பென்னு நம்ம அந்த ஹெட்டிங்ஸ் எழுதுறதுக்கு. இதுதான் வந்து தேவைப்படுற பொருள். உங்களுக்கு வேணும் நீங்கள் கலர் பென்சில்ஸும் எடுத்துக்கலாம். பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சார்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து 5 to 6 பீசஸ் வந்துடும். நம்ம எதுக்கு நம்ம செலோ டேப் வந்து நம்ம எட்ஜில் நம்ம வந்து ஒட்டியிருக்கோம் ஏன்னா, இப்போ நம்ம அந்த இதை வந்து நம்ம வந்து ஆல்பமில் இன்சர்ட் பண்ணும் போது அது கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம வந்து செலோ டேப் போட்டுரும். இப்போ எதுக்கு நாங்கள் A4 ஷீட் யூஸ் பண்ணலைன்னா, அது வந்து ரொம்ப திக்காக இருக்கும்ல. அப்போ வந்து நம்ம வந்து இப்போ எங்கள் அம்மா வந்து சார்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மல்டி கலரில் எங்கள் அம்மா வந்து செலோ டேப் ஒட்டியிருக்காங்க. இப்போ இதுதான் வந்து ஆரி ஒர்க்கு நாங்கள் முடிச்சுட்டோம். அதை ஒட்டுறதை நாங்கள் காமிக்கலை. ஃபஸ்ட்டு ஒரு 2 பேஜில் வந்து அது என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு நாங்கள் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஸ்டார்டிங். பாருங்கள், எங்கள் அம்மா எவ்வளோ அழகாக ரெடி பண்ணிக்காங்க. இது எல்லாமே நான் தான் எழுதினேன். இருந்து தான் வந்து அந்த சர்தோசி இதெல்லாம் ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ ஹெவி ஒர்க்கு நம்ம பண்ணுறோம்ல, அந்த டைமில் வந்து அதை வந்து நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியாது. அந்த டைமில் நாங்கள் வந்து அந்த சார்ட்டை வந்து நாங்கள் வெளில எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ அந்த டிசைனுக்கு வந்து அவங்க என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நாங்கள் எழுதியிருக்கோம். நீங்கள் அது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு. நான் சொன்னேன்ல, சர்தோசி ப்ராஜெக்ட் ஒர்க். இது வந்து உள்ளே வைக்க முடியாதுல்ல, அதனால நாங்கள் அதை வெளியில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம உள்ளே வச்சோன்னா வந்து அது ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால வெளில வச்சுருக்கோம்.
அதோட கமெண்ட் பாருங்கள். எங்கள் அம்மாவுக்கு இதில் வந்து என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா மெடல் கொடுத்துருந்தாங்க, சாக்லேட் கொடுத்துருந்தாங்க, அட்டகாசமாக இருக்குது அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதுவும் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு. இது கட் ஒர்க் டைப் 1 பாருங்கள். இதை நாங்கள் அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணல, ஏன்னா அது வந்து உள்ளே போகாதுல்ல. அதோட கமெண்ட் பாருங்கள். எங்கள் அம்மாவுக்கு வந்து சாக்லேட்டு, கப்பு, மெடல், டிஃப்ரெண்ட் சாக்லேட்ஸ் அவங்க கொடுப்பாங்களே, அது எங்கள் அம்மாவுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அட்வான்ஸ் லெவல் முடிஞ்சக்கப்புறம் நாங்கள் அவங்களுக்கு அனுப்பினோமா, அவங்க வந்து வேறு லெவல்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து ஆரி ஒர்க் அட்வான்ஸ் லெவல் வந்து இதோட நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ வந்து பேசிக் லெவல் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள். ஆல்ரெடி நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோம். வந்து எங்களுக்கு வந்து தெரியாதனால நாங்கள் வந்து சும்மா ஒரு ஸ்கெட்சில் வந்து நாங்கள் அவுட்லைன் போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அதை கமெண்ட் பண்ணுங்கள். அட்வான்ஸ் லெவலாக இல்லை பேசிக் லெவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேசிக் லெவலில் வந்து எல்லாமே செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் இந்த கட் பீட் ஒர்க்கு, சுகர் பீட் ஒர்க்கு அந்த மாதிரி அதிலலாம் இருக்கும். இது வந்து டோரா ப்ராஜெக்ட் ஒர்க்கு. இது வந்து எங்கள் தாத்தா இப்போ அவங்க இல்லை, ப்ராஜெக்ட் ஒர்க்கு தான். இது வந்து ராதா கிருஷ்ணா ராதா. நம்ம எதுக்கு கலர் சார்ட் யூஸ் பண்ணுறோம், அது வந்து இப்போ நம்ம அதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து அந்த பிக்சர் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக காமிக்கும். எங்கள் அம்மாவுக்கு இது ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என் தங்கச்சிக்கு வந்து யூனிகார்ன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால யூனிகார்ன் எங்கள் அம்மா ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ வாட்சிங் திஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.